யோபின் புஸ்தகம் 36 அதிகாரம் 15-16 வாசிக்கிறேன். யோபு 36 15 16. சிறுமையானவர்களை அவர் சிறுமை நின்று நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கு தின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். சொல்லுவோம் என்னவா, உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, சும்மா ராஜ விருந்து இருக்கிற மாதிரி வீட்டில் இருப்பீங்கிறார். இதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்க. தேவன் அதாவது நம்முடைய தேவன் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் என்பதை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு 6வது பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். தேவன் நிரப்புகிறவர். ஏற்கனவே சொன்னேன், பழுகணும்னா விதை வேணும். விதை என்னன்னா வார்த்தை. ஒண்ணுமே இல்லைன்னாலும் வார்த்தை வேணும். விதை நாளைக்கு ஒன்று விதைக்கிற மாதிரி வார்த்தையை விதைக்கணும். வார்த்தை இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்ற எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நான் நம்பாதீங்க. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறதுனால நம்ம ஆசீர்வாதமா இருப்பதில்ல. ஆசீர்வதிக்கிறது நல்லது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் தான் சொல்றாரு. ஆனா ஒருத்தருடைய ஆசீர்வாதம் அல்லது ஒரு இடம் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பதல்ல. எங்க இருந்தீங்கன்னாலும் வசனத்தை அறிந்து கொண்டு வசனத்தை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகும். பாடணும் தேசத்தில் என்னை பெருகிட செய்வார். அது எங்கிருந்து போடுறோம்? நாக்கிலிருந்து போடுறாமோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போடுறோம். வெறும் பாடல் கிடையாது, வெறும் பாடல் நேரம் கிடையாது, உணர்ச்சி வசப்படும் நேரம் கிடையாது, உணர்ந்து ஆராதிக்கிற நேரம். இயேசு என்ன சொல்றார்? கானானி எஸ்தேர்கிட்ட லூக்கா 4 அதிகாரத்துல இந்த மலையெல்லாம் எல்லாம் தொழுது கொண்டாங்க, உட்புதாக்கள்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றார், உலகம் முழுவதும் எல்லாத்தையும் தொழுது கொள்வார்கள். எப்படி தொழுது கொள்வாங்க? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. நீங்க எப்படி தொழுது கொள்வீங்கன்னா உணர்ந்து ஆராதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நாம ஆராதிக்கிறோம், உணர்ந்து ஆராதிக்கிறோம். அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம படுற பாறைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையை டிஃபைன் பண்றது இல்லை. எப்படி இருக்க போறாங்க டிஃபைன் பண்றது இல்லை. நாம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படித்தான் வாழ போறோம். வேதம் ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குது. ஆனா விசுவாசிகள் கொடுக்கிற பிரச்சனை என்னன்னா, வேதம் ஒன்று சொல்லுது, அதை நம்ப மறுக்கிற இந்த உலகத்துல வேதம் சொல்லாத ஒன்றை நம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன சொல்றாரு? அவர் ஆசீர்வதித்தால் தான் எனக்கு ஆசை, அவர் வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு ஆசை. நான் சொல்றேன், யார் வீட்டுக்கு வர்றாங்களோ ஏசப்பா உங்க வீட்டுல இருக்கணும். தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கணும். அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். கர்த்தர் இன்வைட் பண்ண போறீங்களா? டெய்லி உங்களை கர்த்தர் ஆண்டவரே நீங்க வாங்க, எங்க வீட்டில் உங்களை வரவேற்கிறோம், எங்க குடும்பத்துல வரவேற்கிறோம், உங்க வேலையில வரவேற்கிறோம், எங்க வாழ்க்கையில வரவேற்கிறாங்க, ஆலயத்தில் உங்க வரவேற்கிறோம், வாங்க நீங்க வந்து எங்களுக்குள்ள வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவரை இன்வைட் பண்ணீங்கன்னா அவர் தான் வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். டெய்லி இன்வைட் பண்ணுங்க. ஆவியானவர் அதுக்கு தான் இருக்கிறாரு. நீங்க வாங்க ஆவியானவரை, இன்னைக்கு அந்த போற பாதை எனக்கு தெரியாது, இன்னைக்கு சாயங்காலம் வரை எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திக்க போறது, எப்படிப்பட்ட மக்களை சந்திக்க போறது தெரியாது, அந்த பாதையில என்னை சமாதானமா நடத்துறதுக்கு நீங்க என் கூட வாங்க, என் கூட இருக்கீங்க, என் கூட இருக்கீங்க, நான் போற என் கூட இருக்கீங்க, என்னுடைய பகுதியெல்லாம் நீங்க ஆளுகை செய்யணும், நான் வரவேற்கிறேன். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அவர்கிட்ட கூடாத ஒரு பகுதியில் அவர் வேலை செய்வேன், என் பொருளாதாரத்தில் வேலை செய்யுங்க, என் தேவைகளில் வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இங்க யோபுவுக்கு எலிஹு வந்து அறிவுரை சொல்லுகிறார். சொல்லும் போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமையினருக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கு, எப்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது, துன்புறுத்தல்கள் ஆளாயிட்டு இருக்கும் போது அவர் செவியை திறக்கிறார். என்ன திறக்கிறாங்க? எங்க கஷ்டமா இருக்கும்போது என்னங்க பண்ணணும்? ஆழத்தாக விடுதலை பண்ணணும். காதை திறந்து என்னங்க பண்றது? கவனிச்சு கேளுங்கிறார். எப்ப கஷ்டமாக இருக்கமோ, எப்ப வேலையில் இருக்கிறோமோ அப்ப கவனமா கேட்கணும்னு அர்த்தம். அப்பதான் கவனமா கேட்கவே முடியாது. பிரச்சனையின் சத்தம் பெருசா கேட்கும், தேவையின் சத்தம் பெருசா கேட்கும், நம்ம எதிராளிகளின் சத்தம் பெருசா கேட்கும், நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பெரிய இறைச்சல்கள் கேட்கும். அந்த சத்தங்கள் எல்லாம் தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி இருதயத்தை மட்டுப்படுத்தியது. சொல்றாரு, எப்ப கேட்கப்படுவாரா? என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர் ஒடுக்கப்பட்டிருக்கையில், சிறுமைக்கு நீங்களாக்குறது இல்ல, நீங்க ஒடுக்கத்துல இருக்கும் போது, எல்லாம் அப்ரஸ் பண்ணப்பட்டு இருக்கும் போது உங்களுக்கு இருக்க வேதம் தான் பெருசா தெரியும்.
என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் நீங்க கேட்பீங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிருங்கிறது தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா சொல்றாரு பாருங்க, அவர் செவியை திறக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, செவியை. கர்த்தர் காதை திறக்கலன்னா, அதனால எப்பயுமே ஏசப்பா எல்லா இடங்களும் போதைகளை கொடுத்தவர். போதை கொடுக்கும்போது அவனை சொல்லுவார், காதுள்ளவன் காதுக்கவன். எந்த காதை பற்றி பேசுற? இந்த காதா? இந்த பிசிக்கல் காது ரோட்ல ஆர்ன் அடிச்சா சத்தத்தை கேட்டு ஒதுங்கி ஒதுங்கி பத்திரமா போறதுக்காக கூப்பிட்டாங்க, என்ன ரெஸ்பாண்ட் பண்ற காதை. இந்த காது கேட்கறதுக்கு. காதுள்ளவன் கேட்க கிடவன்னா, ஆவியானவர் உங்க ஆவியோடு பேசுறத உங்க ஆவி கேக்குதா? ஆவியில பேசுறாரு, ஒவ்வொருவரும் பேசுறாரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு? ஆவியானவர் உங்கள் ஆவியோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காது தான் கேக்குது, ஆனா உள்ள இருக்கிற காது கேட்டுட்டு இருக்குது. எப்பயுமே சொல்லுங்க இல்லையா, சின்ன பசங்க வாலிப பிள்ளைங்க ஆனா பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர பிடிக்காது. நீ பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ வா வந்து உட்காந்து போன வந்து உட்கார, பிடிக்காமையே உட்கார்ந்து இருந்தாலும் இந்த காது கேட்கலன்னாலும் உள்ள இருக்கிறது கேட்டுக்கிட்டே இருப்போம். விசுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் நம்பவே முடியாத சொல்ல ஏசப்பான்னு கூப்பிடுவான். ஏன்னா கேட்டிருக்கு, உள்ள ஆவி கேட்டிருக்கு, அந்த ஆவி மனுஷன் அவர் அழிந்து இருக்குது. ஆனா இது கேட்ட சொல்றது புத்தி சொல்லுது, இந்த இயேசு விசுவாசிக்காரு. இந்த இயேசுவை நம்ம தான் சொல்ற கிறிஸ்துவ விசுவாச குடும்பங்களுக்கு பிள்ளைகளை சண்டை போட்டு எடுத்துட்டு வர்றதில்ல. ஜெபம் ஆரம்பிக்க வராத பிள்ளைகளா இருந்தா சரி, இயேசுப்பா என் பிள்ளைங்க ஆராதிக்க கூட வரணும். சின்ன பிள்ளைங்க கற்றுக்குள்ள வளர்க்கிற கிறிஸ்துவ குடும்பத்துக்கு சொல்றாங்க, பிள்ளைகளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சின்ன வயசுல கூட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைங்க. கர்த்தருடைய வசனத்தை அந்த பிள்ளைகள் கேட்டா புரியாது, ஆனாலும் உட்காரட்டும். இந்த மூளை அறிவுக்கு புரியாதது உள்ள இருக்கிற ஆவியின் அறிவுக்கு புரியும். ஏன்னா உண்டாக்கிறவருக்கு தெரியும் எங்க பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் இயேசு 12 வயதுல ஞானிகளோடு பெரிய வேதபாரனோடு தர்க்கிக்கிறவங்க இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு எங்க போய் பைபிள் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தாரு? உள்ளே ஆவியில கேட்டிருக்கிறார். வார்த்தையானவர் அவருக்கு நல்லா எல்லாம் தெரியும். இந்த மனுஷனா வந்திருக்காரு, மனுஷன் உடம்பு சொல்லுது இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நிதானிக்குது. ஆவி கரெக்டா பேசுது. உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டிய விடத்தை நடத்துங்க. அவன் முதிர் வயதில் விடாம இருப்பான்னு என்ன அர்த்தம்னா, சின்ன வயசுல நீங்க எதை பழக்க வைக்கீங்களோ அந்த காரியங்கள் முதிர் வயது வரைக்குமே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட காலத்துல உங்கள் ஆவி புதிதாய் பிறந்த குழந்தை, அந்த புதிதாய் பிறந்த குழந்தையை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்களோ அப்படித்தான் அந்த வயசான காலம் வரைக்கும் இருக்கும். உங்க சரீரம் முழுவதும் நிறைய வயதானாலும் ஆவி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ஆவியிலே பலவீனமா இருக்கவில்லை. ஆவியில ரொம்ப வீக்கா போயிடக்கூடாது. ஆவியில வீக்கா போனா தோத்துருவோம். உடம்புல பிசிக்கலா பலவீனமா இருக்கும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு எடுத்து சுரண்டிட்டு இருக்கிற யோபுனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவனை சொல்லும் போது சொல்றான், செவிகளை திறப்பார். எதுக்கு திறக்கணும்? உங்களை நிரப்பணும்னா செவியை திறந்துதான். நான் நிரப்பப்படணும்னா என் காது திறக்கப்பட்டுதான் ஆகணும். அது சொல்லியிருக்காங்க. அப்படியே அவர் உண்மை நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி என்ன பண்ணுவாரா? நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைப்பார். இன்னைக்கு அப்ரஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, விசாலமான இடத்துல வைப்பார். உங்களுடைய போஜனம் வந்து கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்ப உங்க பந்தி நிறைவுள்ளதா இருக்கணும்னா, நீங்க சாப்பிடுற ஆகாரம் நிறைவுள்ளதாய் நன்மையானதா இருக்கணும்னா, எங்க நான் சாப்பிட்றதுக்கு எதுக்காக பலி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னால முடியாது, அப்படிப்பட்ட வசதிகள் எனக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்க விசுவாசத்தின் கண்கள் பார்க்க ஆரம்பிங்க. வார்த்தை வந்து சத்தியம், வார்த்தை மாறாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இருந்தாங்க, ஒரு நாள் பட்டினியா போனாங்க. ஒரு காலம் வந்தது, எசேக்கியேல் காலத்துல மிகப்பெரிய பஞ்சம்னா கொடூரமான பஞ்சம். பிள்ளைகளை கொண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. பிள்ளைங்க உன் பிள்ளைய இன்னைக்கு பள்ளியிடுவோம், கொண்டு சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய கொண்டு சாப்பிடுவோம். பிள்ளைய கொண்டு சாப்பிடுற அளவுக்கு மோசமான பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்ச நிலைமையில் இருக்கிறது. ஒண்ணுமே சாப்பிட வழி இல்லை. எலிசா சொல்லுகிறாங்க, நாளைக்கு இந்நேரத்துல ரொம்ப சீப் ரேட்டுக்கு மாவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. அதாவது இன்னைக்கு மகா கொடுமையான பஞ்சம், பிள்ளைகளை கொண்டு சாப்பிட்ற பஞ்சம். ஆனா நாளைக்கு இந்நேரத்துக்கு ரொம்ப சீப்பா உங்களுக்கு அரிசி பருப்புலாம் கிடைக்கும். சொல்ல எப்படி இருக்கும்? நம்ப முடியுது?
சான்ஸே கிடையாது. பைத்தியக்காரமே பேசாத. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலை எம்டியா இருக்குது, நம்பவே முடியல. ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, ஒன்றுமே இல்லைன்னா தான் நிரப்ப வசதியா இருக்கும். உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லுங்க, உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னா வசனம் இருக்குதா, விதைக்க ஆரம்பிங்க. வசனத்தை வச்சு விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா கர்த்தர் நிரப்புவார். நீங்க நிரப்பணும் அப்படின்னா வார்த்தை இல்லாம நிரப்பவே முடியாது. சொல்றேன், எம்டி வசனத்தான் நிரப்ப முடியும். காலி பாத்திரத்துல தான் ஏதோ போட முடியும். ஏற்கனவே நான் நிறைவா இருக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? நீங்க நிறைவா இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்குள்ள குறைவு இருக்குது. நம்ம எதை சொல்றோம்? நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதும் நான் ஐஸ்வர்ய சம்பன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, என்ன நிரப்பருக்கு ஒரு தேவன் இருக்கிறான்னு நான் சொல்றேன். நான் நிறைஞ்சிருக்கிறதுனால நான் நிறைவா இருக்கேன்னு சொல்றது இல்ல, நான் நிரப்பப்பட போகிறேன் என்பதனால் நான் நிறைவா இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். என்னை நிரப்புகிறவர் நான் அல்ல, என் தேவன் என்னை நிரப்புவார்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கிறபடியால் எனக்கு என்ன நடக்கும்னு பேசுறோம். அப்படின்னா எப்ப பேசணும்? ஒண்ணுமே இல்லாதப்ப நான் நிறைவா இருக்கிறேன், என்னை நிரப்புவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், இன்னும் அதிகமாய் என்னை நிரப்புவார், நான் பெருமையா இருப்பதில்லை, குறைவா இருப்பதில்லை, தாட்சியாய் இருப்பதில்லை. அப்பதான் ரொம்ப தீவிரமா பேசணும். சொன்னா நடக்குமாங்க? ஆனா சொல்லித்தாங்க இவ்வளவு பெரிய உலகத்தையே தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப சொன்ன நடக்குமானா நீங்க சொல்லுகிறபடி உங்களுக்கு ஆகும். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். உங்களுக்கு வாழ்க்கை நிரம்பணும்னா அது வழியே கிடையாது. நிரப்புறதுக்கு தான் பிரின்சிபல். உங்க வீடு நல்லா இருக்கணும், உங்க பதார்த்தம் சாப்பிடுற சாப்பாடு நிறையா இருக்கணும். உண்மையில சொல்றாங்க, லிட்டரலா நாங்கெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு கடினமான பாதை இல்லை. பிறந்து வளர்ந்த சமயங்கள்லும் சரி, ஒரு வாழின் பிள்ளையா இருக்கிற நல்லா சாப்பிட வேண்டிய வயசு சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பக்கத்து வீட்டுல சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பாடு. என் தாயார் ஃபுல்லா வேலை பார்த்து நைட்டு வந்து கூலி வாங்கினா தான் சாப்பாடு. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில வாழ்ந்த நாட்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பின்பாக நான் ஆண்டவரை விட்டுட்டு வேலைக்கு எங்கேயோ போய் சுத்திட்டு திரும்ப வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு வாழ ஆரம்பித்த பின்பு திருமணமே ஆனதுக்கு அப்புறம் கூட பெருசா ஒரு பெரிய டிரான்சிஷன் நடந்தில்லை. மிக கடினமான பாதைக்குள்ளதான் போயிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் கற்றுக்கொண்டேன், இந்த தேவனாகிய கர்த்தரை முழுசா நம்புறது. ஒண்ணுமே இல்லாது, ஒண்ணுமே இருக்காது, எனக்கு யாரும் கொடுத்தா உதவியா இருக்கும்னு நினைப்பேன். ஆனா எப்பயும் அப்பயும் எப்படி சொல்ல பண்ணேன், ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனா இருப்பேன், நான் வாங்குறவனா இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிறவனா இருப்பேன். எனக்கு சுத்தின கடன் இருக்கும், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, நான் கடன் வாங்காது இருப்பேன்னு அதை சொல்லணும். நீ என் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டான்னு சொல்லிக்குது. நான் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும். கடன்களே எனக்கு இருக்காதுன்னு பேச ஆரம்பிச்சோம். ஒரு பக்கம் கடனே இல்லைன்னு பேசிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். கடனை போய் வாங்கிட்டு இருக்கிறேன், நகையை போய் அடை வச்சுட்டு இருக்கிறேன், வாங்கி போய் ஊரெல்லாம் போயிட்டு செலவச்சுட்டு இருக்கு, தவிர்க்க முடியல. நான் வாங்குற கொஞ்சம் சம்பளத்துல எவ்வளவு நிர்வாகிக்க எனக்கு முடியல. மிக கடினமான பயணம். ஆனால் பாருங்க, ஒன்றை மட்டும் விடாம பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெரும். நான் குறைய போறதில்லை, நான் நிறைவாக இருப்பேன், நான் தாட்சி அடைவதில்லை, என் வீட்டிலே ஆகாரம் குறைவதில்லை, என் தேவனே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நான் போய் நம்புறேன் ஆண்டவரே, என் வருமானம் பெருகும், வாழ்க்கை தரம் பெருகும், இப்ப இருக்கிறத விட நான் நிறைவாய் இருப்பேன். நிறைவை விசுவாசிக்காதவர்களுக்கு நிறைவை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் ஒவ்வொன்றா படிப்படியா, நீங்க விசுவாசத்தோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா படிப்படியா 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 உயர்த்து வருவாங்க. சில சமயம் கீழ்ப்படியாமைகள், அவிசுவாசங்கள் நமக்கு பெரிய செலவுகளை வைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அவிசுவாசங்கள் கீழ்ப்படியாமைகள் நமக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். சில சமயம் பெரிய செலவுகளை நமக்கு ஏற்படுத்தும், பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தும். ஆனாலும் ஒன்று நிச்சயமாக, எந்த நிலைமையில நாம் இருக்கும் போதும் நிறைவா இருப்போம் என்பதை மட்டும் மறக்க வேண்டும். ஏன்னா நீங்க உங்களை நிரப்ப முடியாது, நிரப்பணும்னா கர்த்தரால மட்டும் முடியும். போஜனை பந்தி நிறைவா இருக்கும் அப்படிங்கன்னா, இன்னைக்கு வெறும் பழைய கஞ்சியை குடிக்க வேண்டிய நிலைமையா இருக்கும் போது கூட, பட்டினியா கிடக்கிற நிலைமை வரும்போது கூட, என் ஆகாரம் நிறைவா இருக்கிறது, என் வீட்டுல ஆகாரம் அருமையா இருக்கும்,
நான் என் பிள்ளைகள் சந்தோஷமா சாப்பிட்ற நாட்கள் வரும். என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் சமைத்து கொடுக்கிற நாட்கள் எனக்கு வரும். நான் நிறைவாய் சாப்பிடுறேன். எல்லாரும் கொடுத்துட்டு மிச்ச மீதியை சாப்பிட்றதா இருக்காது. என் வீட்டில் நாங்கெல்லாம் சாப்பிட்டது போக மீதி இருக்கும். என் தேவனே நிறைவாய் வைப்பார் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசித்தோம், முழு நிச்சயமாய் அதை ஜெபித்தோம், முழு நிச்சயமாய் பேசினோம். எங்கேயாவது போனா யாராவது ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். இங்க இருந்து அங்க போனா, அங்க இருந்து இங்க போனா இல்ல. எங்க இருக்கோங்க முக்கியம் இல்ல, கர்த்தரோடு இருக்கோமாங்கிறதா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றோமாங்க முக்கியம். கர்த்தரை அறிந்து கொண்டோமா, சத்தியத்தை அறிந்து கொண்டோமா, சத்தியத்தின்படி தான் நான் வாழுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். சத்தியம் இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. எத்தனை வருஷம் விசுவாசிங்கிறது அடையாளம் இல்ல, எத்தனை வருஷமா கர்த்தரை விசுவாசிக்கிறது முக்கியம். எப்படிப்பட்ட நிலைமையில விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க பார்க்கறத வெற்றியா வெறுமையா ஒண்ணுமே இல்ல. இதுல ஒரு நம்பிக்கை பிறக்குமானா, நாசரேத்திலிருந்து நன்மை வருமானம் கட்ட அங்கதாங்க ரட்சகரை பிறந்து வர்றாங்க. உங்களை பார்த்து உங்ககிட்ட ஒரு நன்மை வருமானா, என்கிட்ட தாங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் போகுது. என் குடும்பமே என்னால ஆசீர்வதிக்கப்பட போகுது. என் சந்ததிகளை என்னால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என் உறவுகளை என்னால ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. என்னால இந்த சபை ஆசீர்வாதமா இருக்க போகுது. சொல்லுங்க, என்னாலதான் இந்த சபை ஆசீர்வாதமா இருக்க போகுது. என் ஜெபங்கள் என் தேவன் கேட்பார். சபையை நிரப்புவார், என் வீட்டை நிரப்புவார், என் குடும்பத்தை நிரப்புவார். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நீங்க நிரப்புவீங்க. ஆமென். எதை நீங்க பேசுறீங்க முக்கியங்க. நிரப்புறது வாயில நிறைவு வராம வாழ்க்கையில் நிறைவு வராது. எதனால வாயில எதை வச்சிருக்கீங்க? நஷ்டங்கள் பேசாதீங்க, தரித்திரங்களை பேசாதீங்க, இல்லாதவங்களை பேசாதீங்க. நான் இப்படி சொல்லுவேங்க, ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சீங்கன்னா பேசாம கூட இருக்கு நல்லது. உங்க வாயை திறந்து பேசாம இருந்தா கூட நல்லது. நீங்க வாயை திறந்து பேசினா கூட உயிர் இருக்கு. நீங்க சாபத்தை பேசினாலும் சாபம், நஷ்டத்தை பேசினாலும் நஷ்டம், வேதனையை பேசினாலும் வேதனை, இல்லாம பேசினாலும் இல்லாம. ஆனா நிறைவை பேசி பாருங்க, என் தேவனின் குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:19 படியே என் வீடு ஆசீர்வாதமா இருக்கும், என் குறைகள் எல்லாம் நிறைவாகும். நான் நிரப்புகிற விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை இடத்துக்கு நிரப்ப ரெடியா இருக்கிறார். சும்மா வராது, சும்மா வராது. சும்மா எதையும் பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. எழுதி வச்சுக்கங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும். விசுவாசித்தவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி நடக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன பார்ப்பா தெரியுமா? முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். அப்ப நிரம்பணும். அதாவது பழுகளுக்கு விதை, பெருகளுக்கு திறமை, நிரப்புறதுக்கு என்ன வேணும்? கொள்ளளவு தேவை, கண்டெய்னர் வேணும். கர்த்தர் இப்ப வானத்தை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க ரெடி. கொள்ளளவு உங்களுக்கு இருக்குதா? அவர் கொடுக்கிறத தாங்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குதா? தாங்கிறதுக்கு உங்களால முடியுமா? கொடுமையான பதார்த்தம் வச்சுக்க மைண்டே வச்சுட்டே போங்க. நம்ம லோக்கல் பாஷையில் நமக்கு புரிய மாதிரி பாஷை வர, என் வீட்டில் கறி சோறு நிறைஞ்சது. உண்மையிலே சொல்றேங்க, நாங்கெல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைஞ்ச பேர் இல்லை, 12 பேர், 10 பேர் கிட்டத்தட்ட உயிரோடு இருந்தாங்க. 4 அன்னைக்கு இறந்துட்டாலும் கூட 6 பெண்கள் 2 பசங்க, எங்கள் அப்பா அம்மா, மொத்தம் 10 பேர். டெய்லி சாப்பாடு. எங்களுக்கு இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மட்டும்தான் இட்லி. யோசிக்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தால் மட்டும் இட்லி கிடைக்கும். மிகப்படுத்தல உள்ளூர் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் நியூ இயர்ல வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு ஈஸ்டர் இருக்குது, 3 நாளை தவிர மற்ற எந்த நாளும் இட்லி எல்லாம் கிடைக்காது, வீட்டில் செய்ய மாட்டாங்க. அப்படி வாழ்ந்தது தான். நான் சும்மா மேலே குளிச்சு வந்து பெரிய நாள் ஆயில்லை. எங்கள் வீட்டில் கறி எடுத்தாங்கன்னா கறி எடுப்பாங்க, சாப்பாடு நிறைய இருக்கும், கறி தொட்டுக்க தொட்டுக்க, அப்படி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா KFC இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த கடையில் மெயின் டிஷ்ஷே என்னது? கறி தான். இந்த KFCயில் எங்கே இருந்துச்சு? அமெரிக்கா தெரியுது. அவங்களோட பார்வையே வேற. அவன் எப்படி பார்க்குறான்? கறி மெயின் டிஷ்ஷு, சாப்பாடு சைட் டிஷ்ஷு. எத்தனை சொல்றது விளங்குது. அவன் எப்படி பார்க்குறான்? கறி தான் மெயின் சாப்பாடு,
சோறு சைட் டிஷ். அவன் அப்படி பார்க்கறான். நாம சோறு மெயின் டிஷ், கறி சைட் டிஷ். சைட் டிஷ் தொட்டுக்கிறாங்க. நம்முடைய பார்வை மேற்கத்திய பார்வையில் வரணும்ல, மேலானவருடைய பார்வையில் வரணும். மேலானவருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும்னா உன் வீடு நிறைஞ்சிருக்கணும், ஆசீர்வாதம் நிறைந்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும். நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் அடிக்கடி சொல்றதுன்னா, எனக்கு போதும் ஆண்டவரே. என்னது? எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னா, போதும் சொல்றாங்க எங்க கொடுக்க முடியும்? சாப்பாடு வச்சுட்டு வர்றாங்க பந்தியில, போதும்னு சொன்னா போதும்னு அர்த்தம். அப்படிதானே? போதும் சொல்ற திரும்ப வைப்பாங்களா? போதும் சொல்றவங்களுக்கு வைக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போதும் சொல்றது வந்து கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் 10 கொடுங்க. பெரிய கோடீஸ்வரர் இந்த கதையெல்லாம் கிடையாது. நான் நிறைவடையணும், என் மூலமா அநேகருக்கு நான் கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும். என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைங்க. நான் கடன் வாங்குறாளா இருக்க, கடன் கொடுக்குறாளா இருக்கணும், மொத்தவங்களுக்கு கொடுக்குறாளா இருக்கணும். கடன் கொடுக்க வேணாம், எல்லாருக்கும் கொடுக்குறாளா இருக்கணும். ஆனா ஆங்கில டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி சொல்றாருன்னா, நம்ம அந்த வசனத்தின்படியே எடுத்துக்கிட்டோம்னா லிட்டரலா, நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய்னா வேர்ல்டு பேங்க் மேல இருப்பாங்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க, நான் யாரு சொல்றேன், உங்க கை வச்சு நெஞ்சில கை வச்சு சொல்றேன், நான் வேர்ல்டு பேங்க். ஆமா, எங்க நிறுவனத்தை நிறுவனம் வாயே சொல்லுங்க. இப்ப நமக்கே ஐயா நீ வேற, நான் அடுத்த வேற சாப்பாடுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா வேர்ல்டு பேங்க் பேசுங்க. நான் பேசலைங்க, கரெக்டா சொல்றதுன்னு சொல்றேன். நீ அதே யூ வில் லெர்ன் டு மெனி நேஷன்ஸ். ஆங்கிலத்தில் லிட்டரல் டேர்ம், யூ வில் லெர்ன் டு மெனி நேஷன்ஸ். பல தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். பல ஜாதிகளுக்குன்னா ஜாதி 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 வந்துட்டதுனால எப்படி இருக்குன்னா, நம்ம சந்ததி ஜாதிக அப்படின்னு போயிடுச்சு. அந்த ஜாதிங்கிற டேர்ம் வந்து தமிழ்ல நமக்கு புரியுதுக்கா அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் தான். தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா லட்சக்கணக்கான கோடிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப நாம் எப்படி ஆகணும்? அப்படின்னா லட்சாதிபதி ஆகிறத பற்றி, கோடீஸ்வரன் ஆகிறத பற்றி சபையில போதிக்கிறீங்களா? நீ கோடீஸ்வரன் ஆகிறதுனா பர்பஸ் பிஹைண்ட் த பில்லியனியர்னா என்ன? அதான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனா உன் மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்னா, வந்துருச்சு நேரடியாக கொடுக்கும். அதான் கோல்கேட் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்குவீங்க. அந்த கம்பெனியில நாம கடைசியாக விசாரித்து அறிந்தபடி தெரிந்து கொண்டபடி 90% லாபம் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் செலவழிக்கப்படும். 90% லாபம் கோல்கேட் கம்பெனி, கோல்கேட் பால்மணி கம்பெனி இல்லையா, அதில் 90% லாபம் ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செலவழிக்கிறாங்க. 10% தான் அந்த கம்பெனியுடைய யூசேஜ் வச்சுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 10% கொடுத்துட்டு 90% வச்சுக்கிற நம்ம மத்தியில் 90% கொடுத்துட்டு 10% அதே பல லட்சம் கோடி. அதுவே அப்ப எவ்வளவு விதைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தேசங்களுக்கு கொடுக்கிறார்கள் யாரும் பாருங்க. அப்போ பிசினஸ்ங்கிறது நம்ம பிசினஸ் மட்டும் பார்க்கல, இது பிசினஸ் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நான் ஊழியர்களுக்கு செலவழிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு செலவழிக்கிறேன், ஊழியர்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கு, ஏழைகளுக்கு மனிதர்களுக்கு திக்கத்தவர்களுக்கு செலவழிக்கிறேன். அந்த ஊழியத்தில் அந்த பிசினஸ் கம்பெனிகளுக்கு செலவழிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனம். ஏன்னா நான் நிறைவாய் வரும்போது, எனக்கு நிறைவாய் இருக்கும்போது, எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது எடுத்து கொடுக்க போறேன். அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழைக்கிற எல்லாரும் இருக்கு. கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ, பைபிளில் ஒரு ரிசர்ச் கிட்ட போயிட்டு கர்த்தர் யாரையெல்லாம் அழைத்தாரோ, உதாரணத்துக்கு ஆபிரகாமை அழைத்தார். ரைட்டுங்களா? முதல்ல அவனை ஐஸ்வர்யமான் ஆக்கினார். ஆபிரகாமை அழைத்தார், அவனை சீமான் ஆக்கிட்டார். பெரிய அந்த ஏரியாவில் பயங்கர மெராஸ்டார் ஆகிட்டார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கான். அப்படின்னா அவனுக்கு காசுங்கிறது பிரச்சனையா வரல, அவன் பெற்றுக்கொள்ள போகிற வாக்குத்தத்தத்தின் மேல கவனமா ஓடிட்டு இருக்கான். ஆண்டவரே எல்லாம் இருக்குது, இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, ஆனா என் வீடு நிறைவா இருக்குது, ஆனா இவ்வளவு நிறைவையும் என் வீட்டு வேலைக்காரர் எடுத்துட்டு போறான்னு, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குது. ஆண்டவரே நீ என்ன சொன்னீங்க? அழைச்சிங்க உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குங்க, உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க.
என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கீங்க, பெருக்கம் எங்கிருந்து வரும்? பெருகிறதுக்கு என்ன வழி? எனக்கு ஆள் இல்லையப்பா, எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறாரு. வாப்பால் வெளியே கூட்டு போய் வானத்தை நட்சத்திரத்தை எண்ணுங்கிறார், பூமியின் மணலை காமிச்சு இதை எண்ணுங்கிறார். மணல் அள்ளி உங்களால் என்ன முடிஞ்சிருக்கலாம்? நீங்கள் போறீங்க பீச்சில் உட்காடுறீங்க, மணல் என்ன முடியுமா உங்களால்? வானத்தை நட்சத்திரத்தை உட்காந்து எண்ணி பாருங்க, கவுண்ட் பண்ணவே முடியாது. கர்த்தர் அப்படி ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன முடியல ஆண்டவர் சொல்லியிருப்பான். அவர் சொல்றாரு, உன் வீடு இப்படியா இருக்கும், உன் சந்ததி இவனமா இருக்கும். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஒரே வார்த்தை சொல்றாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும். எப்ப சொல்றாரு? ஒண்ணுமே இல்லாதப்போ, ஒரு பிள்ளை வீட்டில் இல்லாதப்போ. திரும்ப சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கும். நீ பெற்றெடுக்கிற பிள்ளை உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கும். உன் அரேஞ்ச்மெண்ட் இல்ல, ஏன் அரேஞ்ச்மெண்ட். நிறைய சமயத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் சில விஷயங்களை, நம்ம அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ அரேஞ்ச் பண்ணதால ஓகே. இஸ்மவேல் உங்க வீட்டில் ஆசீர்வாதமா இருப்பான், அவனையும் பெருகப்படுவேன். ஏன்னா உன் சந்ததி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவனிலிருந்து பிறந்ததுனால அந்த பிள்ளை சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இவனல்ல வாக்கு தத்தத்தின் பிள்ளை, நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை உனக்கு தருவேன். அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை எப்படி இருக்குன்னா, இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். நீ பள்ளிக்கு பெரிய அவனுடைய பெருக்கத்தை இஸ்மவேல்ல கர்த்தர் கணக்கு வைக்கல, ஈசாக்குல கணக்கு வைக்கிறார். புரியுது? வித்தியாசம் புரியுதா? நீங்க அரேஞ்ச் பண்ண ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கணக்கிலே வச்சுக்க மாட்டார். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் கூட ஆனாலும் கணக்கு செய்ய மாட்டார். அவர் கொடுக்கிறதுலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கவுண்டிக்கு வச்சுக்கிறார். அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற விதங்கள், இதுல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வேலையில எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் கர்த்தர் செய்யறதில்லை. அவர் செய்யற விதமே வித்தியாசம். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தால், வார்த்தை கொடுத்திருந்தால், அவர் நிரப்பறதுக்கு ரெடியா தான் சொல்றேன். அப்ப வாழ்க்கையில உங்க வீடு நிறைவா இருக்கணும்னா, நிறைஞ்சிருக்கணும்னா சொல்றாரு இல்லையா, உங்களுடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலியா இருக்கிற தட்டுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். மீதம் சாப்பிட்டது போக மீதம் எடுக்கும்படிக்கும் அநேகருக்கு கொடுக்கும்படிக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா. இப்ப நம்ம போஜன பந்தி நிறைவா இருக்கணும்னா செவி திறக்கணும். கர்த்தர் சொல்ற வசனம் காதுல போகணும். எந்த காதுல? இந்த காதுல இல்ல, இருதயத்துல இருக்கிற மனிதனுடைய காதுல போகணும். இருதயத்துல இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும்? இருதயமாகிய மனுஷன், ஆவி மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதிக்கும் போது நம்ம இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்த, பல டென்ஷன்ல பல பிரச்சனையில ஓடி பிடிச்சு வந்திருப்போம். நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற நேரம் ஆராதனை நேரம். இருதயத்தை ஆயத்தப்படுத்த பின்பாக கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது இந்த காதுகளில் கேட்டால் உள்ள இருக்கிற மனுஷன் கேட்கலாம், விசுவாசிக்கலாம். நீங்களே மறந்து போகும்போது உங்களுக்கு நினைப்போட்டுவார். உங்க ஆவியை உங்களுக்கு நினைப்போட்டோம் என்ன. அதனாலதான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தாவீது தனக்கே பார்த்து ஜெபம் பண்ணுவோம். என் நெஞ்சமே ஏன் எனக்குள் கலங்குகிறான், ஏன் எனக்குள் தேங்குகிற, ஏன் பயப்படுற, ஏன் அழுகுற, ஏன் புலம்புற? நீ தேவனை நோக்கி காத்துரு. நான் நம்புறது எப்படி? நான் நம்புறது அவராலே வரும். நீ ஏன் கவலைப்படுற? மனசு சொல்லுது, கவலைப்படுது. அவன் சொல்றான், என் நெஞ்சமே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்துரு. நான் அவருக்காக காத்திருக்க, நீ என் கூட சேர்ந்து காத்துரு. நான் நம்புறது அவரால் வரும். நீ பயப்படுறபடி எனக்கு நடக்காது, நான் நம்புறபடி எனக்கு நடக்கும். சொல்லுங்க, நான் நம்புறபடி நடக்காது, நான் விசுவாசிக்கிறபடி நடக்கும். விசுவாசிக்கிறாலும் பயம் வராமல் தான் இருக்காது, பயம் நிறைய வரும். ஐயோ நான் ரொம்ப பேசி வச்சுட்டேன், ஏதோ நடந்ததுதான் இருக்கும். என் வீடு அப்படி இருக்கும், நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், நிறைய பேசி வச்சுட்டேன். எப்படா மாட்டுவான்னு வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேடிட்டு இருக்காங்க, வீட்டில எல்லாம் தேடிட்டு இருக்காங்களே. நான் ஏசப்பா நம்பிட்டேன், நான் பெரிய ஆளா இருப்பேன் சொல்லி வச்சுட்டேன். எங்க அவன் மாட்டுவான், அவனை வச்சு செதுக்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நம்ம எப்படி இருக்க போறோம்? ஆண்டவரே மனசெல்லாம் படபடக்கும். ஆனால் என் நெஞ்சமே ஏன் எனக்குள் கலங்குகிறா, ஏன் எனக்குள் தயங்குகிறா? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ என்ன கூட காத்துரு. நான் காத்திருக்கு, நீ காத்துரு. நான் நம்புகிறது அவராலே. நீங்க நிறைவை சந்திக்கணும்னா நீங்க எம்டி ஆகணும். நீங்க எம்டி ஆகாம உங்களை நிரப்பதே முடியாது. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம், உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கலன்னா கர்த்தரால் ஒரு நிரப்பவே. தாழ்மை ரொம்ப முக்கியம். எப்பயுமே பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது.
பெருமைன்னு சொல்லும்போது அந்த டெஃபினேஷன் நிறைய புரியாது. எல்லாத்தையும் கொடுத்தவர் கர்த்தர், இந்த வாழ்க்கையை கர்த்தருடையது, நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே தேவனுடையதாக இருக்கிறதுன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. அவர் தான் எனக்கு ஆண்டவர்கள் அர்ப்பணிக்கிற உண்மையான அர்ப்பணிப்பு. அதில் தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவாக்க ரெடியாக இருக்க. அர்ப்பணிக்காத ஒன்று நினைப்ப முடியாது. பாருங்க, அதே அதிகாரத்தில் 36 அதிகாரத்தில் ஏழாவது வாசிக்க பாருங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல், யோபு 36:7, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும், அவர்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உட்கார்ந்து செய்கிறார். டெம்பரரியா உட்கார வைக்கிறதுல, மேல உட்கார வச்சாருன்னா பெர்மனண்டா உட்கார வைக்கிறவர் சொல்லிட்டு, அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு, நல்ல கவனிக்கணும், அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிரியையும் மிஞ்சி போருடைய மீறுகளையும் அவருக்கு தெரியப்படுத்தி, யாருக்கா பிரச்சனை இருக்கிறவன், ஆண்டு இருக்கிறவன், கட்டப்பட்டிருக்கிறவன், ஆனா நீதிமானா இருக்கிறான். நீதிமானா இருக்கான, கர்த்தரை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான், கர்த்தருக்கு முன்னாடி நிற்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? விலங்குகள் போடப்பட்டிருக்கிறான். விலங்குகள் போடப்பட்ட நிலைமை இருந்தாலும், உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், கயிறை கட்டி வச்சு உடம்புலாம் அடிச்சு நாசம் பண்ணி கஷ்டத்தை வச்சிருந்தாலும், அவர்கள் கிரியைகளையும், நல்லா கவனிங்க, அவர் அந்த நீதிமானுடைய கிரியைகளையும் மிஞ்சி போன நீதிமானுடைய மீறுதல்களையும் அவளுக்கு தெரியப்படுத்தி சொல்றாரு. என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கப்பா, ஏன் இப்படி நீ கட்டப்பட்டிருக்கிற, ஏன் விலங்குகள் போடப்பட்டிருக்க, அவனுக்கு தெரியப்படுத்துகிறான். தெரியப்படுத்தி அவர்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து அழித்து விடுகிறார். இங்கே பாருங்கள், நீதிமான்கள் பேர் கர்த்தர் கண்களை நோக்கமாய் வைத்திருக்கிறார். நீதிமான்கள் தவறும் செய்கிறார்கள். தவறு செய்யும் போது கட்டப்பட்டிருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கும்போது அவர் கிரியையில சொல்றார், நீ என்னெல்லாம் தப்பு பண்ணலாம், நீ மாட்டிக்கிட்ட, என்னென்ன விதமான வாயின் வார்த்தையினாலும் சிக்கிக்கிட்ட, இதெல்லாம் நீ உன்னை விட்டு நடக்குன்னு அவர் அக்கிரமத்தை விட்டு திரும்பிபடி அவர் செவியை திறக்கிறார். செவிய ஏங்க அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி ஏங்க செவியை திறக்கணும்? என்னென்ன வசனத்தை கேட்காதனால இருதயம் புறம் பாவத்தின் தன்மையினாலும் பிரச்சனையினாலும் தோல்வியினாலும் விரக்தினாலும் நிறைந்திருக்குது. ஆராதனைக்கு ஏன் வர்றோம்? கர்த்தாவின் செவிகளை திறந்து என்னோட பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கிறது உட்காரணும். வரும்போது சும்மா ஏதாவது ஆராதனைக்கு போறதுக்காக வரக்கூடாது. ஆராதனைக்கு போறோம், என் கூட இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, இந்த ஊழியரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, எங்களோட கூட இடைப்படுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு வரணும். இது சொல்லும்போது என் செவியை, அவன் செவியை திறக்கிறார், திறந்து கடிந்து கொள்கிறான். யோசிச்சு பாருங்க, பிழையம் வர்றான், பிழையம் அத்தனை முறை சொல்றான், போகாத சபிக்காத செய்கிறார். ஆனா காசு நிறைய கொடுக்குறாங்க ஐயா, சரி போனா நான் சொல்றது மட்டும் தான் செய்யும். அவனுக்கு உயிர் பயம், ராஜாவுக்கு பேசி வாழ முடியாது. இன்னொரு பக்கம் காசு வருது, அதுக்காக போய் சபிக்க போறான். நான் சொல்றது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்றாரு. அத்தனை முறை சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப போறான், நேரம் உருவின கத்தியோட வந்து பட்டயத்தோட கத்த வந்து நிற்கிறார். அது தன் உயிரை காத்துக்கொள்ள அந்த கழுத டென்ஷன் ஆகுது. கழுத வாயை திறந்து பேசுது, ஏன்டா இத்தனை நாள் என்ன ஏறுறாரு, என்னைக்காவது இப்படி பண்ணிக்கிறான், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு. ஏன்னா இவன் செவிய திறக்காதனால இப்ப யார் மூலமா பேச வேண்டியது, கழுத மூலமா பேச வேண்டியது. அப்ப அவனுக்கு பேசி அவனுக்கு, ஆனா அவனுக்கு செவி தேர்ந்து கேட்க முன்னால ரெடியாவே இல்லை. நான் கழுதை வாயை திறந்து பேசின உடனே தான் அவன் உணர்ந்து, அது வரைக்கும் உடனே பேசாத மிருகம் பேசுதே. இது வரைக்கும் நம்ம போனோம் எத்தனை நாள், ஒரு நாள் கூட இந்த மிருகம் எங்கிட்ட பேசுறது இல்லையா, இன்னைக்கு பேசுத, அப்பதான் கவனிச்சு பார்க்கறான். அப்புறம் தான் சார் போனத விட நான் தான் காப்பாத்தினேன். பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற மிருகம் கூட உங்களை காப்பாத்திட்டு. நம்ம நினைக்கிறோம் சில சமயம் அவங்கெல்லாம் பேசுறது, அது கூட நம்மளை காப்பாத்தி சொல்லுங்க. அவர் சொல்லுது 10வது வசனம், அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். வான் பண்றாரா?
அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். அடங்கி சேவித்தார். தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை ரொம்ப ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா வாழணும்னா கீழ்ப்படிய வேண்டும், அடங்கி செவி கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, யோபு பார்த்தீங்கன்னா கடைசி 42 பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ஆண்டவரே எனக்கு அறியாதுன்னு தெரியாது எல்லாம் பேசிட்டு என்ன மன்னிச்சுக்காரு, வேற போய் சரண்டர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். நமக்கு நம்ம உணர்ச்சி, நம்ம வேதனைகளை கஷ்டங்களை நம்மளால் தாங்க முடியாத வேதனைகளை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். மற்றபடியும் பேசிடுவோம் கடவுள்கிட்டையும். ஆனால் கர்த்தர் பார்த்து நம்மளை நேசிக்கிறார். கர்த்தர் நம்ம மேல அன்பு மாறவே இல்லை. நீ சொன்னாரு, நான் அப்படி சொல்லும் போது நீ அடங்கி செவி கொடுத்தால் எப்படி இருப்பியா? உன் நாட்களை நன்மையாக அனுபவிப்பாய், உன் வருஷங்களை செல்வ வாழ்வாக வாழ்வாய். அப்படின்னா வருஷம் செல்வ வாழ்வா வாழணும், நாளெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது, உணர்த்து வைக்கும் போது கீழ்ப்படிய அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 12ஆம் வசனம் பாருங்க. அடங்கார்களேயானால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார். இல்லையா? நீங்க என்னோட சொல்லுங்க, நீங்க பட்டவதான் சரியில்லை, நீங்க இப்படி பண்ணீங்க மாட்டேன், நீங்க சொல்றதுனால கீழ்ப்படைய மாட்டேன்னு சொன்னா எப்படி சொல்றது? பட்டயத்துக்கு இரையாகி மாண்டு போவார்கள் சொல்றாங்க. மாயமுள்ள இருதயத்தால் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுகிறார்கள். அவள் வாழ வைத்து மாண்டு போவார்கள். லட்சாளர்களுக்கு அவங்க பிராணம் முடியும். இப்பெல்லாம் சொல்லிட்டு சிறுமையானவர்களை அவர் சிறுமை நின்று நீங்களாக்கி அவர் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜனம் வந்து கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படின்னா தேவனுடைய நிறைவை நீங்கள் அனுபவிக்கணும்னா கீழ்ப்படியாமல் உங்களை தேவன் நிரப்பவே முடியாது. அப்படின்னா 2 விதம் இங்கே இருக்கு. ஒன்று, தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்த நிச்சயம், அதை குறித்த அறிக்கை வாயிலிருந்து மாறவே கூடாது. 2வது, தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கும் நிறைவுக்கும் விரோதமாக எதிராக பேசவே கூடாது. அப்படின்னா தேவன் நீதிமான்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இல்லை துன்மார்க்கர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய பாவத்தின் வழிகளை குறித்து அவளுக்கு அறிவிக்கிறார். கேட்டு உணர்வடைந்து தங்களை தாழ்த்தினால் கர்த்தர் எந்த இடத்துல தூக்க ரெடியா இருக்கிறார். நான் கர்த்தரை விட ஞானவான் யாரும் நினைச்சா ஒருத்தரும் சாதிக்கவே முடியாது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளதே. இன்னைக்கு நம்ம போற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். யோபு சொல்றான், நான் போகும் பாதையை அவர் அறிவார். இன்னைக்கு நான் போற இந்த கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். கர்த்தரை சோதிக்கிறார் என்று நினைக்கிறான். அவன் நினைக்கிற சொல்ற கர்த்தரை சோதிக்கிறார் என்று அறிகிறான். சோதிக்கிறார் என்றான். கர்த்தரை சோதிச்சாரு. யார் பெர்மிஷன் போய் கேட்டது? பிசாசு. பிசாசு என்ன கேட்டான்? நான் அவனை கஷ்டப்படுத்துறேன், உங்க தூசிக்கிறானா இல்லைன்னு பாருங்கிறான். இதுதான் சவாலே. நான் நீ சும்மாவோட நேசிக்கிறவங்க ஆராதிக்கிறவங்க ஓகோன்னு கொண்டாடுறான். அவனை நல்லா வச்சிருக்கீங்க. அவனை அவன் வீட்டையாம கொண்டாடு எல்லாத்தையும் காவல் காத்து வச்சிருக்கீங்க. அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் பத்திரப்படுத்திருக்கீங்க. அவனை ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அதனால அவன் ஆராதிக்கிறான். அவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து பாருங்களேன் சொல்றாரு. யோபு மேல தேவன் வைத்திருந்த நம்பிக்கை, சரி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நீ பண்ணிக்கோ, ஆனா அவன் மேல என்ன பண்ற கையை போட, அவன் மேல கை போடுற எல்லாத்தையும் இழக்கிறான். அவன் நல்லா இருக்கான். ஆனா கூட வைஃப் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க. அப்ப என்ன சொல்ற? கர்த்தர் கொடுத்தா. கர்த்தர் வந்த காசெல்லாம் எங்க வந்துச்சு? கர்த்தர் கொடுத்தார். இந்த மாடுகள் பிள்ளைகள் எல்லாம் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். அவன் நினைக்கிற கர்த்தர் எடுத்துட்டாரு. கர்த்தர் எடுக்கல, பிசாசு எடுத்துட்டு போயிட்டான். கொடுத்தது கர்த்தர், எடுத்தது அவன் தானே சவால் விட்டு வந்தான். இந்த கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தர் எடுக்கல. அவனுடைய புரிதல் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கிட்டான்னு நினைச்சான். சரி ஓகே. அடுத்து உடம்பு. அவனை என்ன திரும்ப அம்மா எல்லாத்தையும் கொடுத்துருவாப்பா, நீ அவன் உடம்பை மட்டும் தொட்டுப்பாரு, அவனை மட்டும் தொட்டுப்பாரு, அவனை சபிக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறான். சரி நீ போய் அதையும் போய் கொடு, ஆனால் அவன் உயிரை மட்டும் ஜீவனை மட்டும் விட்டு வை. சொன்ன உடனே வந்து வியாதி தூக்கி தலையை உடம்பு உள்ள வச்சுட்டான். உடம்பு உள்ள பரு ஓட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். ஒய்ஃப் சொல்றான், நீ செத்துப்பாயா, தேவனை சாபம் விட்டுட்டு சபிச்சுட்டு செத்துப்போ.
நீ போய் கொடுக்க இவ்வளவு பேர் கடவுள் சுத்துறீங்க எத்தனை வருஷமா? ஒரே நாள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்கள, எதுக்கு நீ வாழணும் அப்படின்னு வந்து கேட்கிறான். யாரு? ஒய்ஃபு. அப்பயே என்ன சொல்றான்? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றனா தீமையும் தராங்க. அவனுடைய புரிதல் என்ன? கர்த்தர் நன்மையும் கொடுக்குறாரு, தீமையும் கொடுக்குறாரு. கர்த்தரா தீமை கொடுத்தாரு, பிசாசு வந்து தீமையா கொடுத்தான். வியாதி கொண்டது யாரு? பிசாசு. எல்லா பொருள்களையும் அள்ளிக்கொள்ள போக ஆளை அனுப்பிட்டது யாரு? ஏன்னா அது வரைக்கும் கர்த்தர் போட்டிருந்த வேலிக்குள்ள அவனால நுழைய. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் போட்டிருக்க வேலிக்குள்ள அவனால நுழைய முடியாது. கர்த்தருடைய வேலி எடுக்கப்படுவதற்கு காரணம் ஒண்ணு கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கணும், இல்ல நம்முடைய அவிசுவாசத்துல வழியை திறந்து விடணும். நம்முடைய வார்த்தையினால எந்த காலம் பேச்சால பிசாசு வழியை திறந்து விட்டா உள்ள விடணும். இப்போ வழி திறந்தனால வியாதி ஆயிட்டான், உடம்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனாலும் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றான் தீமையும் பெற வேண்டாம். அவனோட புரிந்து கொள்வது தீமை கர்த்தரிடத்தில் வந்தது, தீமை கர்த்தரிடத்தில் வரதே கிடையாது. வேதம் அப்படியே சொல்றது, கர்த்தர் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறதே இல்லை. அவர் தீமை அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ரொம்ப எங்கே சொல்றது, நன்மையான எந்த ஈவும் பார்த்தீங்கன்னா நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரங்களும் சோதிகளையும் பிதாவிற்கு உருவாகி உங்கள்கிட்ட வர நல்லது எல்லாம் தேவனிடத்து வருது. தீமை நம்ம வாழ்க்கையோட நடந்துட்டு இருக்குன்னா ஒண்ணு நாமளே நமக்கு பண்ணிக்கிட்டதா இருக்கும், இல்ல பிசாசு பண்றதா இருக்கும். இதுல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தரை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த நிச்சயம் இருக்கும். கர்த்தரை சோதித்தால் சொன்னா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக, கர்த்தர் சோதிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். பாருங்க, ஓட்ட எடுத்து உடம்பெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் திரும்பவும் மீண்டும் பொன்னாய் விளங்குவேன், நான் நிறைவா இருப்பேன் விசுவாசித்தான். அந்த ஒரு சொரிஞ்சிட்டு இருக்கும் போது கூட, உடம்பெல்லாம் ரணமா இருக்கும் போதும், எல்லாத்தையும் இழந்து மனதிலே ஆத்மாவில ஆவியில எல்லாம் உடஞ்சு போய் இருக்கும் போதும், நண்பர்களெல்லாம் வந்து சுத்தி நினைக்க கேள்வி பண்ணி பரியாசம் பண்ணி, நீ அவிசுவாசி, நீ பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு நல்லா இப்படியெல்லாம் நடந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் மனசுக்கு உணர்ந்து, நான் ஒரு பாவமே பண்ணலையப்பா, ஒரு சின்ன தப்புன கடவுளுக்கு விரோதமா பண்ணலையே, அப்பயே எனக்கு விரோதமா இப்படி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கலாம். நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் ஒரு தப்பு பண்ணல, உண்மையா இருக்கேன் கர்த்தருக்கு, ஆனா எனக்கு இப்படி நடந்திருக்கு. சூழ்நிலை சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமா நீங்க ஒண்ணுமே செய்யல அப்படி உங்க இறுதியை சொல்றது அது உண்மை. நீங்க கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பயப்பட வேண்டியது. கர்த்தருக்கு விரோதமாகவே செஞ்சிருந்தாங்க. என்ன சொல்ற, செவியை திறக்கிறார். என்ன பண்றாரா? செவிய திறக்கிறார். அவங்க செவியை திறக்கும் போது அவர் கீழ்ப்படிதலாகி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அர்ப்பணித்தா அங்க இருந்து தூக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் தான் தூக்குறது யாருமே நமக்கு இல்லை, அவர் தான் தூக்கி ஆகணும். சொல்ற அப்படியே அவருடைய நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்தது. நிறைவு வரணும்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய செவிகள் திறக்கப்படணும். செவிகளை திறந்ததற்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தரால நம்மை நிறைவாய் ஆஸ்வதிக்க முடியும். சொல்லுவோமே, நிரக்கிறதுக்கு அவர் ரெடி, நிரப்பப்பட ஒப்பு கொடுக்க நாம ரெடியா இருக்கிறோமா? இப்போதை கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்முடைய விடுதலை